நிஜமாக சொல்கிறேங்க. இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆந்திரா ஸ்டைலில் முட்டை உள்ளி காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் தனியா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை 4 ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 6லேருந்து 7 பல் தோலோட பூண்டு ஆட் பண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, 3 காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணுங்க. எண்ணெய் மிதந்து வரணும். இந்த டைமில் நான் இங்கே 3 முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 4 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் பொத்து ஊற்றுனதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வேக விட்டுறலாம். ஒன் சைடு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பொறுமையாக திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா வேகணும், இல்லாட்டி முட்டையோட அந்த ரா ஸ்மெல் போகவே போகாது. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்க 10 நிமிஷத்தில் சூப்பரான ஆந்திரா முட்டை உள்ளிக்காரம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்தி, சூடான சாப்பாடு எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணலாம். செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.